ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆனந்த் எடிட்ஸ். பர்த்டே ஸ்டேட்டஸை 3D வீடியோவாக எப்படி எடிட் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ப்ரீவியூ பாருங்கள். வீடியோவை பார்த்துருப்பீங்க காய்ஸ். வாங்க வீடியோவை எப்படி எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதோட ப்ரீசெட் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு எப்படி சிம்பிளாக எடிட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் லிங்க்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடியோ வரும். நீங்கள் எடிட்லாம் பண்ண தேவை, நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி நீங்களும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன சேனல் தான், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்களும் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோ பர்த்டேக்கு வச்சு எடிட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை யார் ஃபோட்டோ வேணுமோ வச்சு எடிட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான். இப்போ ஜஸ்ட்டு அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த இதில் ஃபோட்டோ மட்டும் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் கரெக்டாக நான் அதில் மாற்றுறதுலாம் அதிலே பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபோட்டோவை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணி அதில் கொடுத்தா இந்த மாதிரி வந்துடும் ஒரு வீடியோவை பார்த்துக்கோங்க. கரெக்டாக அவங்களோட ஃபேஸ் அந்த மாதிரி ஜூம் பண்ணி யார் பர்த்டேவோ அவங்க ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ அது மாதிரி வைக்கிறனா வச்சுக்கலாம். இப்போ முன்னாடி 4 இதுக்கு தேவையான ஃபோட்டோ மொத்தம் 5 ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோ வைக்கிற ஃப்ரேம் எப்படி வேணும்னா பின்ட்ரெஸ்ட் ஆப் இருக்குது, அதில் போய் ஃப்ரேம்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேம் வரும், அதில் பார்த்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க அந்த ஃபோட்டோ எப்படி ஃப்ரேமில் வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். பிக்சர் டாப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் வந்துட்டு எடிட் ஃபோட்டோன்னு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த ஃப்ரேமை கொடுத்துக்கலாம். அந்த ஃப்ரேமில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஃபோட்டோ வைக்கலாம். நான் வைக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க எப்படி வைக்கிறேன்னு. உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ வேணுமோ வச்சுக்கலாம். உங்கள் ஃபோட்டோ சரி, இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோ சரி, இல்லை பர்த்டேக்கு யாருக்கு எடிட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஃபோட்டோ வைக்கலாம். இப்போ நான் ஒரு டெமோவுக்கு இப்போ வச்சு காட்டுறேன், அதே மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த ஒயிட் பார்ட்ரு தெரியாத அளவுக்கு வச்சுக்கோங்க. தெரிஞ்சால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், அதனால் நல்லா இருக்காது. இந்த ஒயிட் பார்ட்ரு தெரியாத அளவுக்கு வச்சுக்கோங்க. இதே மாதிரி 4 இதுலேயும் 4 வச்சுக்கிட்டுங்க. கரெக்டாக நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வச்சாலும் இந்த ஃப்ரேம்னு வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த ஃப்ரேம் பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுன்னு எடிட் பண்ணிக்கலாம். 4, 5 எந்த ஃப்ரேம் வேணுமோ வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு இது எனக்கு நல்லாயிருக்கு, அதனால் இதை வச்சுருக்கேன். அடுத்து பர்த்டே அப்படின்னு எழுதிக்கலாம். ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிக்குவோம். ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு அடுத்து கரெக்டாக அந்த இதில் மேலே வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக சின்னதாக்கிக்கோங்க. வச்சுட்டு ரொம்ப சின்னதாக்கிக்கோங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் அந்த இதில் வரவில் கரெக்டாக இருக்கும். ஸ்லோ மோஷனில் வரும்போது எந்த ஃபாண்ட் வேணும்னா உங்களுக்கு வச்சுக்கோங்க. இல்லை ஃப்ரேம் வந்துட்டு வேணும்னா சொல்லுங்கள், நான் ஃப்ரேம் பிக்சர் வந்துட்டு சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இது மாதிரி வச்சதுக்கப்புறம் அடுத்து அவங்க நேம் கீழே அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எப்படி ஹாப்பி பர்த்டேன்னு வச்சோமோ அதே மாதிரி நேம், உங்கள் நேமு உங்களுக்கு பிடிச்சவங்க நேமு அது மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான ஃபாண்ட்டு செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. எனக்கு நான் அதே ஃபாண்ட்டை வச்சுக்கிறேன். அந்த ஃபாண்ட்டை வச்சுட்டு அடுத்து நீங்கள் கலர் ஒயிட் கலர் தான் இல்லை, நீங்கள் எந்த கலர் வேணுமாலும் வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சது. நான் ஒயிட் கலர் இப்போதைக்கு வச்சுருக்கேன். அவ்வளோதான். அவங்க நேம் வச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அடுத்த இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை டவுன்லோட் பண்ணி அந்த இதில் வச்சுக்கலாம். டவுன்லோட் பண்ணி மாற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ டவுன்லோட் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் பர்த்டேவுக்கு எடிட் பண்ணி கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.